ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு அரசியல்வாதியும் கேள்வி கேட்கிறோம். ஆனா எப்போதுமே அரசு அதிகாரிகளை கேள்வி கேட்கறது இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரசியல்வாதிகளை கேள்வி கேட்கிறோமே தவிர, அரசு அதிகாரிகளை கேள்வி கேட்கறதே இல்ல. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, எப்போதுமே ஒரு அரசியல்வாதிக்கு வந்து 5 ஆண்டு காலம் தான் உயிர். 5 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் பவரும் கிடையாது, எந்த உயிரும் கிடையாது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் நின்று ஜெயிச்சு மறுபடியும் வந்தா மட்டும்தான் அவங்க வந்து அரசியல்வாதியா ஒரு அதிகாரத்துக்கு உள்ள வராங்க. ஆனா எக்ஸாம் மூலமா, தேர்வுகள் மூலமா, இன்டர்வியூ மூலமா பாஸ் பண்ணி உள்ள வரக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட 58ல இருந்து 60 வயசுக்கு 62 வயசு வரைக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து அவங்களுக்கு வந்து நாட்கள் இருக்கு. ஆனா அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு சொல்லி யாருமே இதுவரை கேள்வி கேட்கறது இல்ல. மக்களுக்கான வேலையை செய்யறாங்கன்னு சொல்லி யாருமே பார்க்கறது இல்ல. ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னா, ரீசெண்டாக நடக்கக்கூடிய நீட் எக்ஸாம்ல நடந்த மிகப்பெரிய ஒரு கோல்மாலா இருக்கட்டும், இப்போ சிபிஎஸ்இ எக்ஸாம்ல ரிசல்ட் வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு குளறுபடி நடந்துட்டே இருக்கு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை அரசு ஒவ்வொரு அரசுகளும் மாறி மாறி வரும்போது மக்கள் தேவையான நலத்திட்டங்களை கொண்டு வராங்க. ஆனா அந்த திட்டங்கள் எல்லாம் மக்களை போய் செல்வதற்கு யாருக்கு இடையில இருப்பாங்க அப்படின்னா அந்த அரசு அதிகாரிகள் தான். அப்ப இந்த அரசு அதிகாரிகள் வந்து சரியான தங்களுடைய வேலைகளை சரியா செஞ்சா மட்டும்தான் மக்களுக்கும் பயனளிக்கும். எதிர்காலத்திற்கு எல்லாருக்குமே வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எந்த நோக்கத்துக்காக அரசு திட்டங்கள் கொண்டு வராங்களோ அது வந்து செயல்படுத்த முடியும். ஆனா இன்னைக்கு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாமே அரசு அதிகாரிகள் மூலமா வந்து முறையா மக்களுக்கு சேருது அப்படின்னா நிறைய இடத்துல கொஸ்டின் மார்க் தான் இருக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து அரசு அதிகாரிகளை வந்து கேள்வி கேட்கறதுக்கு வந்து இங்க வந்து அமைச்சர்களோ அதிகாரிகளோ கேட்கறதுக்கு வந்து இங்க வந்து மக்களுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ வந்து அதிகாரம் இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஆனா அது வந்து அவங்க முறையா பயன்படுத்தாங்கன்னு கேட்டா தெரியாது. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளும் வரும்போது அரசு அதிகாரிகள் வந்து தங்களுக்குள்ள பொறுப்பை உணர்ந்து மக்களுக்காக சேவை செஞ்சாங்க அப்படின்னா மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் வந்து எப்பவுமே சீக்கிரமா சென்றடையும். இந்தியாவும் வளமாகும் அப்படிங்கிறது நான் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.